ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணக்கூடிய பேல் சாட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெறும் 3 மினிட்ஸ் போகிறோங்க. வீட்டில் பொரி இருந்தால் இதை ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பொரி தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் உப்பு கம்மியாக இருக்கிற இந்த பொரி எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் இந்த கொஞ்சம் ஐட்டம்ஸும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 கேரட்டை துருவிருக்கேன், கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரன்ச்சினஸ்க்காக இந்த முறுக்கு 2 எடுத்திருக்கேன். நீங்கள் இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். கூடவே கொஞ்சமாக ஓம் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் மிக்சரோ இல்லை காரா பூந்தி வச்சுருந்தா அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிரவுண்ட்நட் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் டொமேட்டோ சாஸு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இது இல்லைன்னா வீட்டில் இருக்க தக்காளி சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது சேர்த்தா தான் நல்லா ருசியாக இருக்கும். ஆயில் நார்மல் குக்கிங் ஆயில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சால்ட் ஆட் பண்ணிக்கல, ஏன்னா இது சால்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில பொரியில் உப்பு ஆட் ஆகியே இருக்கும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூடவே நீங்கள் வேணும்னா டொமேட்டோவை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காயும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் தட்டுவடை இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக தான் சொல்கிறேன். நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கல, ரொம்ப டேங்கினஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான பேல் சாட் பக்காவாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.